ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜூன் 2ஆம் தேதி ஒரு வழியா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போறது தயாராயிடுங்க. போதும், லீவ்ல என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்பதான் லீவ் விட்ட மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள வேகமா 1 மந்த் போயாச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் ஓடுறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வேற வழியே கிடையாது. நீங்கெல்லாம் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். உங்களோட கடமைகளை கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். ஸோ வருடா வருடம் உங்களுக்கு ஜூன் தொடங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஒரு வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான் இது. ஸோ கண்டிப்பா ஃபீல்லாம் பண்ணாம நல்லா அழகா அவங்களோட வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு தொடக்கமா தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நிறைய ஒரு பிளான் போட்டுக்கோங்க. உங்களோட இந்த வருஷம் என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்றத, உங்களோட கோல் என்ன அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களோட கடமைகளை பர்ஃபெக்டா பண்ணி ஒரு நல்ல மாணவனாகவும் மாணவியாகவும் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் ஸ்கூல் போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா தெளிவா புரியுது. ஸோ எல்லாத்தையுமே அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்காக நம்ம போகிறோம். நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம லைஃப்ல நம்ம பெருசா அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணங்களை மனசுல விதிச்சுக்கிட்டு ஸ்கூல் போறதுக்கு தயாராயிடுங்க. ஸோ தயாராகிறது அப்படின்னோடனே உங்களுக்கு புக்ஸ் எடுத்து பேக்ல அடுக்கிறதோ இல்ல பென்சில் பாக்ஸையும் பெண்ணையும் எடுத்து அரேஞ்ச் பண்றதையும் நான் சொல்லலை. உங்களோட மன அளவுல லாஸ்ட் இயர் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் எடுங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒரு டைரி எடுத்து இம்மிடியட்டா எழுதுங்க. 2024 to 25ல என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணோம் படிக்கிற விஷயத்துல, கிளாஸ்ல, டீச்சர்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அந்த தவறுகள் எல்லாமே இந்த வருடம் 2025 to 26ல நாம அந்த மிஸ்டேக்ஸ் எதையும் பண்ணாம ஒழுக்கமா நல்ல மாணவர்களா நம்ம கடமையை கரெக்டா பண்ணி நம்ம பெருசா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு கோல் நீங்க எடுக்கும் பொழுதுதான் கண்டிப்பா உங்களால இந்த வருடம் முழுவதும் பெருசா ஒரு நல்ல ஒரு தொடக்கம், பெரிய ஒரு அளவுல மாற்றத்தை பெருசா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் பொறுத்தவரையும் எல்லாருக்கும் நியூ இயர் அப்படின்றது ஜான்வரி 1ஆ இருக்கலாம். ஆனா மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு நியூ இயர் அப்படின்னா 2025 to 26ல இந்த ஜூன் 2 தான் உங்களுக்கு நியூ இயர். ஸோ சந்தோஷமா வரவேற்க பழகிக்கோங்க. உங்களுக்குள்ள நல்ல உறுதிமொழிகள் எடுங்க. நல்ல ஒழுக்கமான செயல்களை ஃபாலோ பண்ணுங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும், நேரத்துக்கு படுக்கணும். தேவையில்லாத இடங்கள்ல எங்க நம்ம நேரத்தை வீணடிக்கிறோமோ அந்த நேரத்தை எல்லாத்தையுமே நம்ம சேவிங்ஸா மாத்தி அதை அழகா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள சில உறுதிமொழிகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு 100% வழிவகுக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு பேரண்ட்ஸ் அவங்களோட டாட்டர் 10th வரையும் சிபிஎஸ்சி படிச்சிருந்தாங்க. அவங்க 11th போன உடனே அவங்களோட மார்க் பர்சன்டேஜ் 11th குறைஞ்சிருந்தது. அவங்க 570 எய்ம் பண்ணியிருந்தாங்க, அவங்க 530+ எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு மாணவரோட ஒரு கமெண்ட் கிடையாது. இந்த மாதிரி பல மாணவர்கள் நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 10th மாறினாலும் சரி, 11th மாறினாலும் சரி, 12th மாறினாலும் சரி, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரையும் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அங்க கொடுத்துருக்க அந்த ஆன்சரை நீங்க கரெக்டா எழுதுனீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிரும். அதே போல நிறைய பேர் என்ன கைட்ல படிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரையும் கைடு யூஸ் பண்றதை விட முடிஞ்ச வரையும் 99% உங்க டெக்ஸ்ட் புக்லயே நீங்க மார்க் பண்ணி ஆன்சர் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். சில ஆன்சர்ஸ்லாம் உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்லை அப்படின்ற பட்சத்துல மட்டும் அதுக்கு நீங்க கைடு யூஸ் பண்ணுங்க. ஸோ கைடே வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட நீங்க இந்த கைட்ல இருக்க நோட்ஸை எது நோட்ஸே டெக்ஸ்ட் புக்ல இல்ல, கைட்ல தான் படிச்சாகணும்ன்ற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கைடு யூஸ் பண்ணிட்டு மற்றது புக்ஸ்ல படிக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு புக்ஸ்ல படிக்க பாருங்க. நீங்க புக்கை யூஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கீ பாயிண்ட் எல்லாமே அப்படியே உங்களோட ஆன்சர் ஷீட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்ப சிபிஎஸ்சியை பொறுத்தவரையும் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சிபிஎஸ்சியில் படிக்கும் பொழுது நீங்கள் ஓனாக ரைட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நோட்ஸ்க்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டில் ஓனாக எழுதலாம். ஆனால் ஆன்சரில் என்ன கீ பாயிண்ட் இருக்கோ, கீ பாயிண்ட் அப்படின்னா ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோல உங்ககிட்ட நான் பேசுறேன். இப்ப மெயினான கீ பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? June 2 ரீஓப்பன், சிபிஎஸ்சில இருந்து ஸ்டேட் போர்ட் போறவங்களுக்கு மார்க்ஸ் குறையறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான், இதுதான் வந்து மெயினான கீ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது 2 மார்க்ஸா இருக்கட்டும், 3 மார்க்ஸா இருக்கட்டும், 5 மார்க்ஸா இருக்கட்டும், என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கொஸ்டின், அதாவது திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், அந்த ஆன்சர்ல அந்த கேள்விக்கான பதில் நீங்க என்னதான் 4 லைன்ல ஆன்சர் கொடுத்தாலும் முக்கியமான பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க பென்சில்ல. அது ரொம்ப முக்கியம். அதை தான் கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆன்சர் ஷீட் கிடைக்கல, ஆன்சர் கீ கிடைக்கல, பப்ளிக் ஆன்சர் கீ. ஸோ அதுக்காக நான் வீடியோ போடல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க வந்து ஆன்சர் கீ ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் கீ போட்டிருப்பேன். ஸோ இப்போ அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா ஆன்சர் கீ, என்னோட மொபைல் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆன்சர் கீ வந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கிறத கண்டிப்பா எல்லாருக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி விஜி ஃபேமிலி தான். கல்வி விஜய் அப்படின்றது நான் மட்டும் கிடையாது. ஸோ நீங்களாம் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்துல நம்ம அன்பையும் பகிர்ந்துக்கணும், நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு அந்த ஆன்சர் கீலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த ஆன்சர் கீல என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கீ பாயிண்ட்டை உங்களோட நோட்ஸ்ல எழுதிருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். திரும்பவும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சியில் உங்களுக்கு ஆன்சர் கீயே இல்லை அப்படின்னாலும் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரையும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடா உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுல இருக்க அந்த கீ பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மெயினான அந்த பாயிண்ட்டை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னாவே அது உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதி நீங்க அந்த கீ பாயிண்டோட எழுதும் போது கூட கண்டிப்பா சிபிஎஸ்சி பேட்டர்ன்லயே உங்களுக்கு ஸ்டேட் போர்டுக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட் போர்டு அப்படின்னாவே புக்ல இருக்கிறத மொத்தமா அப்படியே கரெக்டா எழுதினாதான் மார்க் போடுவாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க 7th 8th 9th எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வேணா கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதினாதான் மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கூல்ல சொல்லலாம், ஒரு சில டீச்சர்ஸ் அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனா 10th 11th 12th பொறுத்த வரையும் நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல அந்த கீ பாயிண்ட் உள்ள இருந்தாவே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தைரியமா நீங்க வந்து அந்த கீ பாயிண்ட்டை மெயினா வச்சு படிக்க பழகிக்குங்க. எப்படி அந்த கீ பாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th வந்து ஒரு அன்னமையா அப்படின்னு படிக்கிறீங்க, கோபாலபுரத்து மக்கள் ஒரு விரிவானத்துல. அந்த அன்னமையா அப்படின்னா அந்த அன்னமையா வந்து அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் எங்க இளைப்பார்னாரு, அதெல்லாம் நீங்க படிக்கும்போது அதுக்கு நிறைய சைட் ஹெட்டிங் போட்டு படிக்கிறீங்க. ஸோ அந்த சைட் ஹெட்டிங்லாம் உங்களுக்கு கீ பாயிண்ட். அந்த சைட் ஹெட்டிங் ரிலேட்டடா உள்ள நோட்ஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான நோட்ஸ். ஸோ அந்த இடத்துல சைட் ஹெட்டிங்ல ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அது உள்ள வந்து கண்டென்ட் வந்து சைட் ஹெட்டிங்க்கும் உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க வேற நோட்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி கீ பாயிண்டே இல்லாம நோட்ஸ் எழுதுறது, இல்ல நான் வந்து 5 மார்க்ஸ்க்கு நான் 4 பேஜஸ் எழுதினேன், நான் 3 பேஜஸ் எழுதினேன், எனக்கு மார்க்ஸே போடல, என்ன பார்த்து எழுதின மற்ற பிள்ளைங்களுக்குலாம் மார்க் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், முதல் வந்து மற்றவங்களுக்கு நம்ம நோட்டை வந்து நம்ம எக்ஸாம் எழுதும்பொழுது நம்ம பேப்பரை காட்டுறது சட்டபூர்வமா அது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சிட்டு அவங்களுக்கு நான் காட்டினேன் அதனால அவங்க படிச்சாங்க அவங்க எழுதுனாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை உதவி பண்ணல, அவங்களோட முன்னேற்றத்தையே நீங்க தடுக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு யோசிங்க. அவங்க படிச்சு அறிவான ஒரு செயலை செய்தால்தான் அதுல மதிப்பெண் வரும். அந்த மதிப்பெண் வச்சு அவங்க அடுத்தடுத்த கிளாஸ் நல்லா படிப்பாங்க. நீங்க ஒரு முறை எக்ஸாம்ல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல அவங்க போய் என்ன பண்ணுவாங்க?
ஸோ அவங்களோட லைஃபே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிக்காகுது. ஸோ அவங்க பண்ற தவறுக்கு நீங்களும் துணையா போறதும் தவறு, அவங்களுக்கு உதவி பண்ணதும் தவறு, உதவி பண்ணிட்டு அவங்களுக்கு மார்க் வந்திருக்கு எனக்கு மார்க் வரலன்னு புலம்புறதும் தவறு. இந்த தவறுகள்லாம் தயவு செஞ்சு 2025 to 26ல யாரும் அந்த தவறுகளை பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கீ பாயிண்ட்ஸை கரெக்டா இருக்கான்ட்டு பார்த்து படிச்சு அதை எழுதி பழகுங்க. ஸ்ட்ரெயிட்டா எக்ஸாம்ல போய் எழுதுனா போதும் நினைக்காதீங்க. நீங்களே டெஸ்ட் எழுதி பாருங்க. கரெக்ஷன் பண்ணும்பொழுது நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல இருக்க நோட்ஸ் ரிலேட்டடா நம்ம நோட்ஸ் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணுங்க. அதை விட முக்கியம், ஆன்சர் எழுதும்போது மெயினான கீ பாயிண்ட்டை பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. சோஷியலா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அண்டர்லைன் பண்ணுங்க. மெயினா சயின்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க. மேக்ஸுக்கு வரக்கூடிய ஆன்சரை பாக்ஸ் போட்டு காட்டுங்க, ஃபார்முலாஸை பாக்ஸ் போட்டு காட்டுங்க, ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. ப்ரெசன்டேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யாருக்குமே அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க எழுதுறது உங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம், அதை மற்றவங்க பார்த்துட்டு அது சூப்பரா இருக்குன்னு பாராட்ட முடியுமா? அது சூப்பரா இருக்குன்னு பாராட்டினா கூட அது உள்ள நோட்ஸ் கரெக்டா கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங், கரெக்டான நோட்ஸு, கீ பாயிண்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு மார்க்ஸ் வரும். ஸோ யாரும் மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் சாதிக்க முடியும், பெரிய அளவில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th-க்கும் 11th-க்கும் இம்பார்ட்டன்ட் கைடு என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ், டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது 100% பெட்டர். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு நான் என்னென்ன கைட் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. உங்கள் கையில் இருக்கு. வாழ்க்கையில் வெற்றி என்பது வெளியே கிடையாது, நமக்குள்ள தூங்கி கிடக்கிற அந்த ஒரு விழிப்புணர்வை தட்டி எழுப்ப பாருங்க. அதை தூங்க விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எல்லாராலையும் சாதிக்க முடியும். வெற்றி நமதே. தேங்க்யூ.